ஹலோ காய்ஸ் ராங்கே நான் தான் உங்கள் ரவலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சாரி ஃபார் த லேட் ஜாஸ். நீ கேட்டிருந்தேன், நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் தான் ட்ரை பண்ணேன். நேற்றே போகணுன்னு ட்ரை பண்ணது, பட் நேற்று ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அதனால தான் என்னால் போட முடியலை. நேற்று ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிட்டேன். நேற்று லைவ் போட்டிருந்தேன், யாரெல்லாம் வரவே இல்லை. நிறைய பேர் யாரெல்லாம் இப்போது பார்த்தீங்கன்னு தெரியல, ஏன்னா அது யூடியூப்பில் வந்துட்டு அப்லோட் ஆகிருக்கு லைவு. ஸோ பார்த்தவங்க ஒரு 22 பேர் நம்ம பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தாங்களான்னு தெரில, ஏன்னா நான் ஒரு 9 or 10 minutes கிட்ட பேசவே இல்லை, சும்மா தான் போட்டிருந்தேன். அதனால் தெரில, ஒரு வேளை பேசலன்னு நினச்சிட்டு போயிருந்தாலும் போயிருப்பாங்க. ஓகே ரைட்டு. நேற்று அதை லைவை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சார்ஜில் போட்டுட்டு ஒரு 7:30 or 8 o'clock கிட்ட தான் நான் மேலே போனேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு போடலாம், ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு. ஏன்னா நான் எப்போவுமே என்னோடய ரெக்கார்ட் பண்ணுற பிளேஸ் தான் அதுதான். கீழே இருந்தாலும் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், மேலேயே நாய்ஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் அங்கேனா எனக்கு யாரும் பக்கத்தில் இருக்காததுனால எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் அங்கே போயிட்டு போடுவேன். அப்படி தான் நேற்று போனேன். பார்த்தா ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு அந்த வாசல், அதாவது என்ட்ரன்ஸ் இருக்கும்ல மொட்டை மாடிக்கு மேலே, அந்த வாசல்கிட்ட வந்துட்டு சிண்டெக்ஸ் இருக்கும். சிண்டெக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பள்ளி லிசர்டு அது இருந்தது. நான் பார்த்துட்டு ஐயோ என்ன இது இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்து துரத்தி விடுறதுக்கு அசைவனான்ட்டு நகலவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. சரி போ அப்படின்னு விட்டுட்டு நான் ஒரு பக்கம் வந்து உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தான் 2 நிமிஷம் கூட ஆகலை. மாதிரி அந்த சைடு சும்மா நார்மலாக பார்ப்போம்ல, கேஷுவலாக பார்க்குற மாதிரி பார்த்தா ஏதோ தலையை எட்டிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோதான் பதறிட்டு, என்னடா அது அப்படின்னு லைட்டெல்லாம் அடித்து வேற பார்க்கேன். அது நைட் டைமாக சுத்தமாக எனக்கு தெரில, மேலே லைட்டு கிடையாது. ஸோ டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறேன். எனக்கு தெரியல, அது ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அது பல்லியாக பாம்பானே தெரில, ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதோட எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில, அப்படியே ஒரு கல் மேலே ஏறி நின்றுட்டேன். கீழே இன்னும் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி கல் மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தேன். டைம் வேறு ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ எப்படி வெளியே போகிறது? கீழே போயிடலாம், கீழே போயிட்டா தான் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சேன். பார்த்தா கீழே எனக்கு போகல, அது வாசல் தானே இருக்குது. எனக்கு ரொம்ப பயம், எப்படி இப்போ தாண்டி போகிறது? இப்போ நான் கூட இறங்கிடுவேன். ஆனால் திடீர்னு கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன்னா அதனால் பயந்துட்டே அப்படி நின்றுட்டே இருந்தேன். டைம் வேறு போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு மேலே இருந்தால் வீட்டில் உள்ளவங்களே கொண்டுருவாங்க, டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் மேலே என்ன பண்ணுறேன்னு கேட்டு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டேன். எங்கள் ஆச்சுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி எனக்கு மேலே ஏதோ இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இது பல்லியா பாம்பானே தெரியலை, எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் வாங்க அப்படின்னு. அவங்க பாவம் வயசானவங்க, அவங்களாம் மேலே வருவாங்க, வரமாட்டாங்கள்ல. ஸோ அதனால் என் அண்ணன் அனுப்பிவிட்டாங்க. அவன் வந்து மேலே பார்த்துட்டு அந்த சைடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தது பல்லி தான், பாம்பெலாம் ஒன்றும் இல்லை. அது எனக்கு என் கண்ணில் தான் கோளாறு போல். அது என்னதுன்னே ஒழுங்காக அதில் லைட் அடித்து பார்க்கும்போது எனக்கு அப்படி எதுவும் தெரியலை. எனக்கு வந்துட்டு அது பல்லி தான் நானுமே ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் திடீர்னு ஏதோ பெருசாக ஏதோ தலை மாதிரி எனக்கு தெரியும், அது என்னன்னே தெரியல. அப்புறம் கிட்ட அது நல்லா பார்த்தா தான் தெரியுது, அது ஏதோ கட்டை உருளையாக ஏதோ ஒரு கட்டை, அந்த சைடு அதோட மொனை அது வந்துட்டு எனக்கு அப்படி ஏதோ தலை மாதிரி, பாம்பு தலையெல்லாம் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அசைவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு செம்ம பயம் கொடுத்துருச்சு. நான் அதை தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுது அது ஒன்றுமே இல்லை, பள்ளி தான் அங்கே நின்றுருக்கு அப்படின்னு. என் அண்ணன் ஒழுங்காதே கீழே ஓடிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அவனுக்கு கொன்னே போட்டுருன்ட்டு என்னை மிரட்டி விட்டான். அதுக்கு மேலே நான் இங்கேருந்து மேலே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது முடியாது, அதனால் கீழே இறங்கி போயிட்டேன். வேறு வழியே இல்லை, அதனால் இறங்கி வந்துட்டேன். இப்போ ரெக்கார்டும் பண்ண முடியல. அதுதான் இன்றைக்கி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ இன்றைக்கி போட்டுறணும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பார்க்கலாம். இப்போ நான் இதே மேலே போய்ட்டுலாம் ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணல, கீழே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதாண்டா ரீசன்லாம். நேற்றே கூட எடிட் பண்ணி நைட்டுக்குள்ளே அது எப்படியாவது நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி மார்னிங்கே வந்திருக்கும், ஆனால் என்னால் பண்ண முடியல. ரியலி சாரி, டைம் ஆக்கிட்டேன். நாளைக்கு ஜேஹோப்போட ஒன் ஷாட் வரும், அதையும் எப்படியாவது மேலே போய் ரெக்கார்ட் பண்ணணும். என் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக மேலே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான் நான் காலி. அவன் வரும்போது மட்டும் பார்த்தா நான் சேர்த்தேன், அதனால தான். ஓகேடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம்.
தான் லாஸ்ட்டாக இதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா அந்த சிசிடிவி கேமரா, அதாவது அந்த மெடிக்கல் ஷாப் சிசிடிவி கேமரா வந்துட்டு நம்ம அந்த சிஸ்டமில் போய் செக் பண்ணி பார்த்தா அது தெரியுன்றதுக்காக ஜேகே வந்துட்டு அந்த ஓனரோட, அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரோட அவரோட வீட்டுக்கு போய் செக் பண்ண போயிருப்பார். பார்த்தா அங்கே எல்லாத்தையும் அடித்து உடச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு செம்ம டிசப்பாயிண்டட், ரொம்ப கோவம் வந்திருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திட்டு இருந்துருப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் தான் நீங்கள் வேறு ஃபோன் பண்ணியிருப்பீங்க அவருக்கு. அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட செம்மையாக கத்தி விட்டுருப்பாரு. ஃபோன் எடுக்கலன்னா புரியாதா, சும்மா இதுக்கு ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ணுறன்ற மாதிரி ஏதோ திட்டி விட்டுருப்பாரு உங்களை பயங்கரமாக. அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணெல்லாம் டேஸ் ஆகி போயிருக்கும். அழுதுகிட்டே அப்படி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வாங்க மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் தான் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஓகே, வந்து உட்காந்து சோஃபாவில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. பேக்கை வந்துட்டு தோப்புன்னு சோஃபாவில் போட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்க்காங்க. எப்போ பார்த்தாலும் நோயின்னு பேசுவாளே, என்ன அமைதியாக உட்காந்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஃபேஸ்லாம் வீங்கியிருக்கு, பார்த்தாலே தெரியுது அழுது இருக்கீங்க அப்படின்னு. உங்கள் அம்மா வந்து அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க. வையன், என்னம்மா, என்னடியாச்சு, எதுக்கு மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் சண்டை, அதான் அழுதுன்னா ஃபேஸ் வீங்கிடுச்சு. இது உனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டையா? ஆமாம்மா. நீ அவ்வளோ சண்டை போட்டா அழுகிற அளவுக்குலாம் ஒன்றும் சண்டை போட மாட்டீங்களே. அட நீ வேறப்பாம்மா, சும்மா ஏம்மா நீ வேறு கடுப்பு குழப்பிட்டுருக்க. ஏதாவது கொஸ்டின் கேட்டு போய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாப்போ, சூடாக இருக்கணும். இதுக்கு ஒன்றும் குறைச்ச மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவங்களே கிச்சனுக்கு போயிட்டாங்க. போயிட்டு உங்களுக்கு காஃபி தான் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அவர் திட்டினதே நினச்சிட்ருக்கீங்க. மறுபடியும் கண்ணிலேருந்து டேஸாக இருக்குது. உங்கள் அம்மாவும் காஃபி போட்டு எப்படியும் உங்களை பார்க்காங்க. பார்த்தா கண்ணிலேருந்து டேஸ்ட் போய்ட்டுருக்கு. அவங்க இப்போ போட்டு அப்படி எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் கடகடன்னு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு அப்படியே அந்த டேஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டீங்க. வைப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வையன், என்னம்மா இந்த காஃபி எப்படி? தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படி தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஏன்டி அழுகிற, கண்ணிலேருந்து டேஸ் ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது சும்மா அது அவள் கூட சண்டை போட்டான்ல, அதான் அதை நினச்சனால எனக்கு அப்படியே கண்ணீராக வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஏண்டி நீங்கள் எப்பவும் இந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டீங்களாடி? அழுகிற மாதிரியெல்லாம் சண்டை போட்டதே கிடையாது. அப்படியே சண்டை போட்டாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. எப்படி கொஞ்சம் நேரம் சும்மா இருமா, ஏம்மா நீ வேற அப்படின்ட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட கிளாஸை கொடுத்துட்டு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கொடுக்குறேன்னு போயிட்டீங்க. போயிட்டு அப்படியே ஷவர் கீழே தான் நிற்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஷவர் கீழே நின்றுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க. கண்ணிலேருந்து கூட கொஞ்சம் டேஸாக வந்துகிட்டே இருக்குது. அந்த தண்ணியாக அப்படியே கலந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னன்னே தெரில. இது வரைக்கும் உங்களை எத்தனையோ பேர் திட்டிருக்காங்க. உங்கள் அம்மாலாம் மானம் கிட்டத்தனமாக கழிச்சிருப்பாங்க, என்னென்னமோ திட்டிருப்பாங்க. அதெல்லாம் உங்கள் கதையில் ஏறினது கூட கிடையாது. ஆனால் இவர் திட்டிட்டாருன்னதும் ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன ஃபீல் அப்படின்றது சரியாக தெரியலனாலும் அது ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே உங்கள் ஹேரை ட்ரையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போவும் போல் அந்த பால்கனியில் போய் நிற்கிறீங்க. இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 o'clock தான். அப்படியே வந்து ஆப்போசிட்டில் தானே ஜேகேயோட வீடு. ஸோ அவர் வீடையும் பார்க்குறீங்க. பார்த்தா லைட் எதுவுமே போடலை, பார்த்தாலே தெரியுது உள்ள ஆள் இல்லை அப்படிங்கிறது. அவர் இன்னும் வரலங்கிறது தெரியுது. அப்படின்ட்டு ஒரு பெருமிச்சை விட்டுட்டு அப்படியே இந்த 3 பார்த்துட்டு மறுபடியும் ரூமில் போயிட்டீங்க. போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்குறீங்க, படிக்க வேண்டியது படிக்கிறீங்க, அசைன்மெண்ட்லாம் எழுதுறீங்க. அந்த மாதிரி உங்கள் டைம் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா டின்னர் கூப்பிட்றாங்க. ஓகேன்னு மாட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டுலாம் வரீங்க. வந்துட்டு அப்படியே பெட்டில் தப்புன்னு படுத்துட்டீங்க. எதுக்கு தான் என்னை திட்டுனாரு? அவருக்கு என்ன தான் பிரச்சனை? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார். அவர் தான் என்னை வர சொன்னார், என்கிட்ட பேசணும்னு சொன்னார், வெயிட் பண்ணு நான் லொக்கேஷன் சொல்கிறேன்னு சொன்னார், இல்லைன்னா வந்து கூட்டு போகிறேன்னு சொன்னார்.
சரின்னு தானே ஃபோன் பண்ணேன், டைம் ஆகுதுன்னு ஒரு ஃபோன் பண்ணேன். வரேன் வரலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் என்ன திட்டுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் பொண்ணுங்களால் வச்சு பார்க்குறாங்க. சே, ஏன் இப்படிலாம் இருக்காங்களோ. என் குட்டி மனசுக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஏதோ குடிச்சிட்டு உளற மாதிரி உளறிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தான் டைம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் சிஸ்டர் தான் அப்படியே உள்ள வாரா. அக்கா என்ன பண்ணுற, தூங்கிட்டியா அப்படின்ட்டு கிட்ட வாரா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உனக்கு என்னடி வேலை என் ரூமில், வெளியே போடி உன் ரூமுக்கு போ அப்படின்னு தோத்துறீங்க. அவள் இல்லை முடியாது, நீ சொன்னால் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பெட்டில் வந்து அப்படியே உங்கள்கிட்ட படுத்துட்டேன். இப்படி அக்கடான்னு படுத்துட்டு விட்டத்தை பார்க்குறது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்றா. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. வேணாண்டி, நானே ஆல்ரெடி டென்ஷன் கோவம்னு மிக்சிங் எமோஷனில் படுத்துட்ருக்கேன், ஏதாவது சொல்லிட போகிறேன், போயிட்டு ஒழுங்கா உன் ரூமுக்கு அப்படின்னு துரத்துறீங்க. அவள் அசையவே இல்லை, அப்படியே தான் படுத்துட்ருக்கா. அக்கா முன்னாடி உனக்கு தெரியுமா என்னது நான் சொல்லியிருந்தேன்ல, என்னது அந்த பையன், அந்த வினோத், அவனே தான். அவனுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஏதோ ஓகே சொல்லிட்டியா? ஆமாம், அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதான். உனக்கு என்னடி வயசாகுது? என்ன பெருசாக வயசாகிடுச்சு, கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இப்போ என்ன நாங்கள் லவ் பண்ண கூட என்ன இருக்கா, நாங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணிட மாட்டோம், நாங்கள் குட் நான் வந்து குட் கேர்ள், அவனும் குட் பாய் தான். அவன் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அப்படியா, எனக்கு தெரியாது பசங்களை பற்றி. நாளைக்கு வந்துட்டு அக்கா அவன் என்னை ஏமாற்றிட்டான்னு கண்ணை கசங்கிட்டு வந்து நின்று, அவளே ஒன்று அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவள் திட்டுறீங்க. அவள் வந்துட்டு போடி உனக்கு ஆள் இல்லைன்னு போகிறாம அப்படின்ட்டு உங்களை கலாச்சிட்டு நான் வந்துட்டு ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டா. இப்போ இதுக்கு வந்தால் ஏன் பக்கத்தில் படுத்தா அவனை பற்றி பேசிட்டு எனக்கு லவ் சக்ஸஸ் ஆகிட்டு ஜாலியாக இருக்கவங்க மாதிரி என்ன வெறுப்பேற்றிட்டு வர போகிறா. இதில் எனக்கு ஆள் இல்லைன்னு நான் பொறாமப்படுறேன், நான் எப்படி சொன்னால் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன்னு அப்படின்ட்டு கத்திட்டு கிடக்குறீங்க. பாவம் உங்களுக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, மைண்டு ஃபுல்லாக அப்படியே ஜெயிக்கி தான் ஓடிட்டுருக்காரு. அவர் திட்டினது வேறு பாதி மைண்டுக்குள்ளே திரும்ப ரிப்பீட் மூடில் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே அவங்களுக்கு கண்ணு மாதிரி டியர்ஸ் ஆகுது. ஐயோ ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்ன ஃபீலிங்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியலை. நீங்கள் அப்படியே கண்ணாடியை பார்க்குறீங்க, அவங்க ஃபேஸை அப்படியே வீங்கி போயிருக்கு. சே, அழுது ஃபேஸ் எப்படி வீங்கியிருக்கு. ஐயோ, ஒரு வேளை அவருக்கு என்ன பிடிக்கலையோ, இருக்கலாம், பிடிக்கலையாக தான் இருக்கும். அப்புறம் ஏன் என்னை வர சொன்னார்? மண்டை வலிக்குது அப்படின்ட்டு போயிட்டு பெட்டில் படுத்துட்டீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 10:30 கிட்ட இருக்கும் டைமு. ஒரு தூக்கமே வரல. அதுக்கு மேலே பார்த்தா அப்படியே இதுக்கு மேலே நம்ம முடிச்சிருக்க முடியாது அப்படின்றதுனால சரின்னு எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஐஸெல்லாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்ட்டு காதில் ஹெட்செட் மாட்டிட்டு பாட்டை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டீங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. நீங்கள் தூங்கிட்டீங்க. இப்போது ஒரு midnight 2:30 கிட்ட இருக்கும் டைமிங்கில் உங்களுக்கு முழிப்பு வருது. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு தண்ணி தாக எடுத்துருக்கோம். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரின்னு படுக்கலான்னு படுக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. அப்படியே கண்ணை மூடி பார்க்கீங்க, தூக்கமே வரல உங்களுக்கு. என்ன பண்ணாலும் தூக்கம் வரல. பாட்டையும் காதுலலாம் மாட்டி பார்த்துட்டீங்க, நோ யூஸுங்கிற மாதிரி தான் இருக்குது, தூக்கமே வரல. என்ன எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சே, பைத்தியம் பிடிக்குது. சரி, கொஞ்ச நேரம் பால்கனியில் நின்று இந்த 3 பார்க்கலாம் அப்படின்ட்டு பால்கனிக்கு தான் போகிறீங்க.
போயிட்டு அப்படியே அந்த மூணு அப்படியே அண்ணந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தா ஜேகே அவரோட பால்கனியில் நின்று அவரும் அந்த மூணை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி டென்ஷன், ஒரு மாதிரி பதட்டம், ஒரு மாதிரி சேட்னஸ்னு எல்லாம் மிக்சட் எமோஷன்ஸை கொண்டு வந்து ஃபேஸில் நிப்பாட்டியிருக்காரு மனுஷன். உங்களுக்கு அதை என்ன ஃபீலில் அவர் இருக்கார் அப்படிங்கிறதே தெரில, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம கோவம் தான் வருது. கோவத்தில் அப்படியே வந்துட்டு பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நின்றுட்டு அந்த மூணு தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களை பார்க்காரு. ஒய்யன் என்ன தூங்கலையா? நைட்டு மணி என்ன 2:30 ஆகுது, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்காரு. நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. அப்படியே மேலே வானத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. ஓய் ஓய் ஓயன், ஏய் இங்கே பாரு அப்படின்னு அவரோட ஹேண்டை வேவ்லாம் பண்ணி காட்டுறாரு. கொஞ்சம் சவுண்டாகவும் கூப்பிட்டு பார்க்காரு. உங்களுக்கு எல்லாம் கேட்குது தான், தெரியுது தான், ஒவ்வொரு கண்ணால் பார்க்குறீங்க. ஆனால் அவருக்கு நீங்கள் பார்க்க தெரியல, அந்த மாதிரி பார்க்குறீங்க. அவர் ஹேண்டெல்லாம் வேவ் பண்ணுறது எல்லாமே தெரியுது. பட் எதுவுமே கேட்காத மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவர் இப்போது செம்மையாக கொஞ்சம் கத்தி கூப்பிட்றாரு. நீங்கள் அதோட தான் அப்படியே பார்க்கீங்க. அப்படியே பார்த்துட்டு என்ன அப்படின்னு மட்டும் சைகளே கேட்குறீங்க. அவர் வந்துட்டு தூங்கலையா, என்ன பண்ணிகிட்ருக்க, டைம் பாரு 2:30 அப்படின்ட்டு கேஷுவலாக எதுவுமே நடக்காத மாதிரி பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கா செம்மக்கும் பாவி, என்னை என் ஃபோனில் அந்த கத்திட்டு இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே முறைக்கிங்க அவரை. அவரோடைய பார்க்காரு. இப்போ எதுக்கு நம்மளை முறைக்கிறா, நம்ம என்ன பண்ணோம், தூங்கலையான்னு தானே கேட்டோம் அப்படிங்கிற மாதிரிட்டு பார்க்காரு. ஒரு மாதிரி உங்களை நீங்கள் அப்படியே தான் முறைச்சிட்டே இருக்கீங்க, மறுபடி பேசிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்படியே வானத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் மறுபடியும் கூப்பிட்றாரு. ஓய் ஒய்யன் என்ன பண்ணுற, எதுக்கு மேலே பார்த்துட்ருக்கா, போதும் நீ மூணு ரசித்ததெல்லாம் போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகுது. என்னடா இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் வீட்டில் இருந்துட்டு இறங்கி எப்படி வராரு, உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உள்ளே போயிட்டாரா, ஆளை காணுன்றனால பார்க்குறீங்க. அதான் பார்த்தேன், இவனுக்கு அது நம்ம மேலே வந்துட்டு ஏதாவது லவ்வர் ஏதாவது அப்படிங்கிற மாதிரிட்டு யோசிக்கிறீங்க. லவ்வா, சீ எனக்கு இப்போ அவர் மேலே லவ் வந்துட்டா, ஐயோ இது வரக்கூடாதுன்னு நினச்சேன். நம்மளாம் முரட்டு சிங்கிளாக இருக்கணும்னு சொன்னே வையன், உன் மைண்டில் ஏறவே ஏறாதா, லவ் பண்ணி தொலைச்சிட்டியாடி அப்படின்ட்டு உங்களை நீங்களே திட்டிகிட்டு வர நின்றுருக்கீங்க. அவன் வேற உள்ளே போயிட்டான், கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கலாம் போல் அப்படின்ட்டு ஃபோனை கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவர் அப்படியே வந்துட்டு இறங்கி கீழே நடந்து வர்றது தெரியும்ல, பால்கனிலேருந்து பார்த்தா தெரியும்ல வீட்டிலேருந்து வெளியே வர்றது. ஸோ பார்க்கிங்க அவர் வெளியே வர்றாரு. நேராக உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் டெரஸ் போகிற ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகிறாரு. மேலே போயிட்டுருக்கும்போதே பால்கனி அந்த சைடாகவும் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே பால்கனி கிட்ட அந்த ஸ்டெப்ஸ் வரும்போதே மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு எதுக்கு நான் மேலே வரணும், மேலே வா அப்படின்றாரு. நான் வர முடியாது, நீங்கள் மேலே உங்கள் வீட்டுக்கு போங்க, போய்ட்டு உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், போங்க சார் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு புரியவே இல்லை, எதுக்கு கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒழுங்காக மேலே வா ஒய்யன், அவன்கிட்ட பேசணும் அப்படின்றாரு. நீங்களும் வந்துட்டு சரி போங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே கொடுன்னு உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஸ்டெப்ஸில் ஏறுறீங்க. ஏறிட்டு இப்போ அப்படி தான் டெரஸ் போகிறீங்க. அவர் போய் பார்த்தா அவர் வந்துட்டு அப்படி திரும்பி நின்றுட்டுருக்காரு. அந்த மூணை தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஒயன் என்ன இன்னைக்கு டே எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு, சூப்பராக போச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாக ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. அவருக்கு சுத்தமாக புரியலை. ஒயன் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி கோபமாக இருக்க? ஏன் கோபமாக இருக்கேண்ணா? ஹலோ சார், நீங்கள் பண்ணதுக்கு தான் நான் கோபமாக இருக்கேன்.
அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்காரு, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிட்டு. என்ன ஒன்றுமே பண்ணாத பச்சைப்பழம் மாதிரி ஃபேஸ் வச்சிட்ருக்கீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணாத மாதிரி ஃபேஸை வச்சா மட்டும் எதுவும் பண்ணலன்னு ஆகிடாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டுருக்கீங்க. அவருக்கு சீரியஸாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. அவர் வந்து கேட்காரு, நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்காரு. எனக்கு சத்தியமாக புரியலை, நீ எதை பற்றி சொல்கிற நீ அப்படின்றாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்மா, உங்களுக்கு எதுவுமே புரியாது. நீங்கள் தானே 6:30க்கு வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிலாம் சொன்னீங்க. இந்த பெரிய டயலாக்லாம் விட்டீங்க. இப்போ என்னடான்னு எதுவுமே சொல்லாத மாதிரியே பேசுகிறீங்க. சரின்னு உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணேன், அதுவும் 1/2 hour வெயிட் பண்ணேன். சரி வரலையே, ஏதாவது ஒர்க்காக இருக்கார் போலன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணால் உங்கள் பாட்டுக்கு என்ன திட்டிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. எப்படி சும்மா நொய்யின்னு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பியாவா? எனக்கு என்ன வேண்டுதலா உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு? நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வெயிட் பண்ணேன். சரி நீங்கள் வரல சொல்லிவிட்டு கிளம்பிடலான்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அதுக்கு ஓவராக எனக்கு திட்டுறீங்க அப்படின்ட்டு செம்மையாக விட்டு காண்டாய் கத்திட்ருக்கீங்க. அவரோடையும் பார்த்துட்டு, இங்கே பாரு, சவுண்டாக பேசாத, இது நைட் டைம் முடிச்சுடுவாங்க, நம்ம வேறு உன் வீட்டு டேரஸில் தான் நிற்கிறோம், தெரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா வந்தாருன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும், புரியுதுல்ல அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் வாயை கப்பிச்சப்பறம் அடக்கிட்டீங்க. ஆமாம், அப்பா வந்தால் கொண்டு வர மாடி அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அப்படி பார்த்துட்டு, அப்போது நீ தான் அப்போ ஃபோன் பண்ணதா? சாரி பையன், நான் பார்க்கல யாருன்னு. அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் அந்த மாதிரி வேறு இருந்தேன், அதனால தான் அந்த டைம் நான் அப்படி கத்திட்டேன். ரியலி சாரி, நான் வேணும்னு பண்ணலை, ரியலி சாரி பையன் அப்படின்றாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடாது, ஓகேயா? நான் கூட என்னமோ நினச்சேன். சரி விடுங்க, அவ்வளோதான், கிளம்புங்க, போய் நல்லா தூங்குங்க, வந்துச்சு உங்கள் கேஸை பற்றி நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போங்க அப்படின்னு ஒரு இதை பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு, சாரி என் கோவப்படாத, ஐம் ரியலி சாரி அப்படின்னு உங்ககிட்ட வராரு. நீங்கள் டோன்ட் டச், தள்ளியே இல்லைங்க, கிட்ட வராதிங்க அப்படின்றீங்க. ஏய் அதான் சாரி கேட்குறேன்ல, அப்புறம் என்னடி அப்படின்றாரு. இது டியெல்லாம் போடுற அளவுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்றீங்க. அவர் வந்து அவ்வளோதான் மனசு ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன் எனக்கு உரிமை கிடையாதா? கிடையாது, உரிமையெல்லாம் கிடையாது. டீலாம் என் லவர் இல்லைன்னா என் புருஷன் தான் சொல்லணும், நீங்களாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுங்க. அவர் அப்படி லைட்டாக சிரிச்சிட்டு, ஐ லவ் யூ ஏன், ஐ லவ் யூ. என்னது ஐ லவ் யூ அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன சும்மா சொல்லிகிட்ருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? எனக்கு கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்களா என்கிட்ட அப்படின்ட்டு கொஞ்சம் காண்டாகி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அதை ஏதோ அவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு சும்மா சமாதானப்படுத்துக்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காண்டாகி கற்றுறீங்க. அவர் வந்துட்டு, இங்கே பாரு, நான் சும்மாலாம் எதுவும் சொல்லலை, உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு அது இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரிஞ்சுது, உன்னை மேலே நான் ஃபாலோ ஆகிட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் சாரி, நான் ஏதோ ஒரு கோவத்தில் கத்திட்டேன், ரியலி சாரி, நான் நீ தெரிஞ்சு கத்தலை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோவே, நான் ஒரு போலீஸ், உனக்கே புரியாதா எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் டிப்ரெஷனில் சுற்றிட்டுருப்பேன்னு. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? அதான் சொல்கிறேன்ல, ஐ லவ் யூ. இதை சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை ஈவினிங் கூப்பிட்டேனே, பட் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஒரு கேஸ் விஷயமாக நான் வந்துட்டு, உனக்கு கூட தெரியும்ல அந்த சீரியல் கில்லர், அவனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காகத்தான், அவனை பற்றி ஏதாவது துப்பு கிடைக்காதான்னு தேடி தான் போனேன். போன இடத்துல ஒரு தடயமும் இல்லாத மாதிரி வேறு அவன் பண்ணிட்டான். எனக்கு செம்ம காண்டாயிட்டு. அந்த மாதிரி டைமில் தான் நீ வந்துட்டு கால் பண்ணியிருந்த, அதான் நான் கத்திட்டேன், ரியலி சாரி பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஐ லவ் யூ பையன், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு அவங்கள செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ வரைக்கும் இதை நம்ப முடியலை, நம்பவா வேணாமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே நின்றுருக்கீங்க. நீங்கள் பேக் ஹக்கே பண்ணலை அவரை. பேக் ஹக் பண்ணி அது
வந்து ஏன் என்னை ஹக் பண்ண மாட்டியா? ஆ இல்லை இல்லை அப்படின்ட்டு அவரை நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ என்னை லவ் பண்ணுறியா வயன்? அது வந்து எனக்கு சரியாக தெரியலை தான். ஆனாலும் நீங்கள் என்னை திட்டுனது என்னால் தாங்கிக்கவே முடியலை. செம்மையாக அழுக வந்துச்சு. ரொம்ப அழுதுட்டேன் தெரியுமா? அச்சோ என் தங்கம் அழுதுச்சா அப்படிங்கிற மாதிரிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி பார்க்காரு. அப்படியே டியர்ஸ் ஆகி அப்படியே வந்துட்டு மறுபடியும் டியர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு. ஐயோ என் பட்டுக்கு இப்படி ஃபேஸ்லாம் வீங்கி போயிருக்கு. சாரிடி, தெரியாமல் பண்ணிட்டேன். ரியலி சாரி. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா, எனக்காக ப்ளீஸ் அப்படின்றாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அழுகிறதெல்லாம் அப்படியே டியர்ஸ்லாம் வைப்பிட்டு சரி பொழைச்சிப்போம் அப்படின்ட்டு அவரோட செஸ்ட்டை பிடிச்சி அப்படி லைட்டாக தள்ளுறீங்க. அவர் வந்து அப்படியே சிரிச்சுட்டு பின்னாடி போகிறாரு. அப்புறம் பேட் ஐ லவ் யூலாம் சொல்ல மாட்டியா நீ? திரும்பி எனக்கு லவ் யூ டூலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கியே. எத்தனை வாட்டி உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்? லவ் யூ என்ன அதான் சொல்கிறேன்ல லவ் யூன்னு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபோர்கேட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவங்கள மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அந்த டைமிங் செம்மையாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபீல்டு. மனசில் இந்த பாரமே குறைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. உங்களுக்கு அந்த லவ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அப்படியே அழுதுட்டு புலம்பிட்டு இருந்துருக்கீங்க. இப்போ அதை சொல்லிட்டதும் அவரும் உங்களுக்கு அவரும் உங்களை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டும் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. அவர் கூட அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணல, நீங்கள் செம்ம டைட்டாக பிடிச்சிருக்கீங்க அவரை. அப்படியே ஒரு செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸ் அப்படியே வந்துட்டு சாச்ச மணிக்கு அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட கை 2 இடுக்குள்ளே உங்களை அப்படியே அப்படி ஒரு குழந்தை எப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்காரு உங்களை. அந்த டைமிங்கை ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலாக ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அந்த மூன் லைட்டுக்கும் நீங்கள் 2 பேரும் அந்த ஹக் பண்ணிவிட்டு அந்த ஷேடோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. அப்படியே அவர் உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே நெருங்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பயப்படுறீங்க. ஆனால் அப்படியே ஒரு கொஞ்சமாக அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட நெருங்கி அவரோட தலையை சாய்ச்சி அப்படியே உங்கள் லோயர் லிப்பை அப்படியே அவரோட உதட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டாரு. அப்படியே அங்கே ஒரு கிஸ்ஸு பயங்கரமாக போயிட்டுருக்கு. கட்டி போடும் காலம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மையே. பாதி என்றும் நான் முந்தன் மீது என்றும் காதல் காதுக்குள்ள வந்து ஓது. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.